வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னா, அதாவது சபரிமலையில் நடந்த ஆக்கப்பூர்வமான நினைவுகள், அபூர்வமான நினைவுகள் தான் சொல்லணுங்க. சபரிமலையில் இப்போ மண்டல கால பூஜை தொடங்கி இருக்கிறது. பக்தர்கள் கடுமையான கூட்டத்திலும் சாமி கும்பிட்டு வந்துட்டுருக்குறாங்க. இப்போ ஒரு 2 நாளில் கண்ட்ரோல் வந்திருக்குதுங்க. சபரிமலையில் என்ன ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகள், அபூர்வமான நிகழ்வுன்னு கேட்குறீங்களா? அதாவது காலேஜில் படித்த நண்பர்கள் ஆன்மீகத்தில் சந்தித்து கொண்ட நிகழ்வு தான் ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகள். அதாவது சபரிமலை மேல் சாந்தியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இடி பிரசாத் நம்பூதிரி திருச்சூர் மாவட்டத்தில் கொட்டாரக்கரை டிஸ்ட்ரிக்டில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அவரும் இங்கே ஒரு போலீஸ்கார் ஏஎஸ்ஐ சோஜு அவர் சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு ஸ்பெஷலாக போட்டுக்கிறாங்க. அவருக்கும் மேல் சாந்திக்கு இங்கே என்ன சம்மந்தம்னு கேட்குறீங்களா? அதாவது 1997 99 காலகட்டத்தில் சுமார் 2 வருட காலகட்டத்தில், அதாவது சாலக்குடி திருச்சூர் சாலக்குடி டிஸ்ட்ரிக்டில் ஐடிஐயில் படித்த நண்பர்கள் தான் இன்றைக்கி ஆன்மீகத்தை சந்தித்து கொண்டார்கள். மேல் சாந்தி அவர்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இது எல்லையில்லா மகிழ்ச்சி. ஏன்னா நாங்கள் 1997 99 வரைக்கும் சாலக்குடியில் ஐடிஐயில் படித்தோம். அப்போ இடி பிரசாத் நம்பூதிரிகள் அவர்கள் ஆன்மீகத்துக்குள்ளே போயிட்டார். இவர் திருச்சூர் ஜில்லா பிரான்ச்சில் போஸ்டிங்கில் போயிட்டாங்க. இவர் ஆன்மீகத்துக்கு போயிட்டார். இவர் காவல்துறைக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர் இடி பிரசாத் நம்பூதிரி அவர்கள் ஒவ்வொரு கோயிலில் மேல் சாந்தி போயிட்டாங்க. இப்போ ஐயப்பன் கோயிலில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்புறம் சோஜு ஏஎஸ்ஐ திருச்சூர் ஜில்லா பிரான்ச்சில் போஸ்டிங். இப்போ சபரிமலைக்கு சிறப்பு அதிகாரியை போட்டுக்கிறாங்க. அதாவது மேல் சாந்தி யார் பார்க்கணும், யார் அனுமதி இல்லாமல் இவர் மூலமாக தான் பார்க்க முடியும். 2 நண்பர்கள், அதாவது காலேஜில் படித்த நண்பர்கள் இப்போ ஆன்மீகத்தில் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். எல்லையில்லா மகிழ்ச்சி. அவர் சொல்கிறாருன்னா, இது சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம். நாங்கள் 1997 99 வரைக்கும் நாங்கள் காலேஜில் படித்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் ஒவ்வொரு வேலையாக போயிட்டோம். நான் கோவில் மேல் சாந்தியை போயிட்டோம். இவர் காவல்துறை அதிகாரியை போயிட்டோம். அதுக்கப்புறம் சபரிமலையில் இப்போ தான் சந்தித்து கொண்டது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா என்னை பார்க்க யார் அனுமதிக்கணுமோ, யார் அனுமதிக்கக்கூட அந்த பொறுப்பு என் நண்பர் சோஜு அவர்களுக்கு தான் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு ரொம்ப சந்தோஷம். 2 நண்பர்கள் ஆன்மீகத்தில் சந்தித்து கொண்டது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி சபரிமலையில் அதுதான் டாபிக் நியூஸ். இது சில பேத்துக்கு தெரியாது, பல பேத்துக்கு தெரியாது. சபரிமலை மாலை போட்டால் மட்டும் பத்தாதுங்க. அங்கே என்ன நடக்குது, எந்த மாதிரி நியூஸ் இருக்குது, எந்த மாதிரி விரத முறை, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்க. சும்மா சபரிமலை போனால் மட்டும் பத்தாதுங்க. சபரிமலையின் பலன்கள் என்ன, சபரிமலை எந்த திசையில் இருக்குது, சபரிமலைக்கு எப்படி போகணும், அங்கே எல்லாம் எப்படி இருக்கிறாங்க, ஒவ்வொரு வருடம் மேல் சாந்தி கீழ் சாந்தி யார் யார் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள், அது எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்துன்னா இதெல்லாம் நியூஸ் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. சும்மா சபரிமலை போனால் மட்டும் பத்தாது. மொத்தத்தில் சபரிமலையில் ஆக்கப்பூர்வமான மலரும் நினைவுகள், அதாவது நண்பர்கள் ஆன்மீகத்தில் சந்தித்து கொண்டது. இது மேல் சாந்தி அவர்கள் இன்றைக்கி ஒரு ப்ரெஸ் மீட் பேட்டி கொடுத்துருந்தார். அளவில்லாத சந்தோஷம். நாங்கள் 1997 99 அப்புறம் இப்போ தான் சந்திச்சுக்காது. சபரிமலை ஐயப்பன் கோயிலை சந்தித்தது அளவில்லாத மகிழ்ச்சி, எண்ணற்ற மகிழ்ச்சி அப்படிங்கிறாரு. ஒரு நண்பர்கள் 2 நண்பர்கள், ஒன்று காவல்துறை, இன்னொருத்தர் ஆன்மீகம் காவல்துறை, அதில் சந்திச்சுக்கிறாங்கன்னா உண்மையிலுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமான செய்தி தான். ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகள், அபூர்வமான நிகழ்வுகள். இந்த மாதிரி அபூர்வமான நிகழ்வு எப்பாவது ஒரு நாள் தான் நடக்கும். கல்லூரியில் படித்த 2 நண்பர்கள் ஆன்மீகத்தில் சந்திச்சுக்கிறாங்கன்னா அது இவரோட பாதுகாப்பில் இருக்கிறதுனா உண்மையுமே பெரிய விஷயம். ஏன்னா மேல் சாந்தி பார்க்கணுன்னா இவரோட அனுமதி கண்டிப்பாக வேணும். அது நண்பர் மூலமாக பார்க்குறதுல அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. மொத்தத்தில் சபரிமலையில் நடந்த ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகள், கல்வியில் சந்தித்து கல்வியில் தொடங்கி ஆன்மீகத்தில் சந்தித்து கொண்டார்கள். அதுதான் டாபிக் இன்றைக்கி. கேரளா சேனலில் பூரா இதுதான் ஓடிட்டுருக்குது. மொத்தத்தில் இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் பாருங்கள், உங்களுக்கு நாலேஜ் வந்தால் நான் நினைக்கிறேன். சபரிமலையில் நாளுக்கு நாள் அப்டேட் வந்துகிட்டே இருக்குது. நாளையிலேருந்து சபரிமலையில் 10,000 பேர்த்துக்கு அளவுடு, இன்னையோட 5,000 பேர்த்துக்கு தான் ஸ்பாட் புக்கிங்னா ஒரு சிலருக்கு தெரியாது. அது போய் தெரிஞ்சுக்குங்க. ஸ்பாட் புக்கிங் எடுத்துட்டு தான் சபரிமலைக்கு போங்க. அங்கே போய் எடுத்திங்கன்னா
கொஞ்சம் சிரமம். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.